الحمد لله الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين سيد الأنبياء والآخرين وعلى آله وأصحابه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كما أرسلنا فيكم رسولا منكم يتلو عليكم آياتنا ويزكيكم ويعلمكم الكتاب والحكمة ويعلمكم ما لم تكونوا تعلمون فاذكروني يذكركم واشكروا لي ولا تكفرون. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله مولانا العظيم. அல்லாஹுடைய பெரும் அருளினால், அவனுடைய கிருபையினால், அவனுடைய எண்ணிலடங்கா நியமத்தினால் நாம் சஃபுத்து தஃபாசீர் என்ற இந்த விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை தெளிவாக விளக்கமாக அல்ஹம்துலில்லாஹ் பார்த்து வருகிறோம். சூரத்துல் பக்ராவின் ஆயத்துகளில் இதுவரை நாம் 150 ஆயத்துகளை கடந்து 151வது ஆயத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். 151 157 வரை உள்ள ஆயத்துகளுடைய அர்த்தங்கள், விளக்கங்கள், அகராதி பொருட்கள், இன்னும் ஆயத்துகளுக்கு மத்தியில் உள்ள தொடர்புகள், கனெக்ஷன்ஸ், இன்னும் அந்த ஆயத்துகள் இறங்குவதற்கு காரணமாக இருந்த சம்பவங்கள், அதிலே அல்லாஹு தாலா பயன்படுத்தி இருக்கக்கூடிய இலக்கிய நயங்கள், இறுதியாக இந்த ஆயத்துகள் மூலம், இந்த வசனங்கள் மூலமாக நமக்கு கிடைத்த பலன்கள், இதைத்தான் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கிறோம். கமா அர்சல்னா ஃபீக்கும் ரசூலம் மின்கும் இந்த ஆயத்தில் ஆரம்பமாகி உலாயிக ஹுமுல் முஹ்ததூன் இந்த வசனத்தின் இறுதியோடு முடிகிறது. இந்த பாடம் எத்தனாவது பாடம் அப்படின்னு பார்த்தோம்னா 206வது பாடத்தை அடைந்திருக்கிறோம். பாடத்துடைய வரிசையில 206ஆம் பாடத்தை அடைஞ்சிருக்கிறோம். ஆயத்துடைய வரிசையில 151வது ஆயத்தை அடைந்திருக்கிறோம். சரி, இந்த பாடத்திற்கு இது ஒரு பகுதி முடிந்து அடுத்த பகுதி ஆரம்பமாகக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது, ஒரு பாடமாக இருக்கிறது. இது 206வது பாடம். தொடர்பு என்று முதல்ல என்னைக்கும் அவங்க கிதாபுடைய ஆசிரியர் கொண்டிருக்கக்கூடிய விஷயம் அல் முனாசபத் அப்படின்னா என்ன? சென்ற ஆயத்துகளுக்கும் இந்த ஆயத்துகளுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு என்ன? சென்ற ஆயத்துகள் எது சம்பந்தமாக பேசப்பட்டது, இந்த ஆயத்துகள் எது சம்பந்தமாக பேசப்படுகிறது என்பது சம்பந்தமாகத்தான் வரும். முதலாவது சென்ற ஆயத்துகள் பேசப்பட்டது விஷயமாக இன்ஷா அல்லாஹ் பின்னால் சொல்வோம். இப்பொழுது நாம் தலைப்பு இதுக்கு என்ன கொடுத்திருக்கோம்? இந்த பாடத்திற்கு 206வது பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன? அருட்கொடையும் அருள் மார்க்கமும் பெரும் பாக்கியமாகும். பாக்கியம், அதுவும் பெரும் பாக்கியம், இம்மைக்கும் மறுமைக்கும் உரிய பாக்கியம். இன்னைக்கு உலகத்துல மனிதன் பாக்கியம் என்றால் என்ன நினைத்துக் கொள்கிறான்? அவனுக்கு அல்லாவின் அருள் இருக்கிறது என்றால் என்ன நினைத்துக் கொள்கிறான்? அதிகமான செல்வங்கள் இருக்க வேண்டும், பணம் இருக்க வேண்டும், சொத்துக்கள் இருக்க வேண்டும். இவ்வாறு நினைப்பதையே அவன் பாக்கியமாக கருதுகிறான். ஆனால் உண்மையான பாக்கியம் என்பது என்ன என்று பார்க்க போனால், அல்லாஹு தஆலா சொல்வது போன்று அல் பாக்கியாத்து சாலிஹாத்து ஹைருன் இந்த ரப்பிக்க. உண்மையிலேயே நல்ல அமல்கள், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்ட நியமத்துகள், வயின் தஉது நியமத் அல்லாஹி லா துஹ்ஸூஹா, அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடை, லயின் ஷகர்தும் ல அஸீதன்னகும், அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள். அதே போல் அருள் மார்க்கம், இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான்.
அப்போ அருட்கொடையும் அருள் மார்க்கமும் தான் நமக்கு கிடைத்த பெரும் பாக்கியமாகும். அருட்கொடை என்பது A to Z எல்லா அருட்கொடைகளும் அடங்கும். ஆனால் அதை நாம் பயன்படுத்தக்கூடிய முறையிலே அதை நற்பாக்கியமாகவோ அல்லது துர்பாக்கியமாகவோ மாற்றுவது இருக்கிறது. அப்ப இந்த இடத்துல அருட்கொடையை அருட்கொடையையும் அருள் மார்க்கத்தையும் பெரும் பாக்கியமாக இந்த உலக சாதத்து தார என்பதாக சொல்லுவாங்க. இம்மை இன்னும் மறுமையினுடைய பெரும் பொக்கிஷம். இந்த இரண்டும் கிடைத்ததென்றால் ஒரு மனிதன் தன் வாழ்நாளிலே இந்த இரண்டையும் பெற்று அவன் அதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று ஷரியத் அல்லாஹு ரசூல் காட்டியிருக்கின்றார்களோ அந்த முறைப்படி அவன் பயன்படுத்தினால் உண்மையிலேயே அவன் பெரும் 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 பாக்கியத்தை அடைந்தவனாக கருதப்படுவான். அது விஷயமாகத்தான் இந்த ஆயத்துகளில் சொல்லப்படுகிறது. நாம் வழக்கமாக ஆயத்துகளுக்கு உள்ளே செல்வதற்கு முன்பாக அதனுடைய அர்த்தங்களை பார்த்துவிட்டு செல்வது வழக்கம். இந்த ஆயத்துடைய அர்த்தம் பொருளை பார்க்க போகிறோம். அர்த்தத்தை பார்த்துவிட்டு உள்ளே செல்வோம். அதற்கு பிறகு இப்பொழுது நாம் பார்த்த ஆயத்துகளுக்கும் இதற்கு முன்னால் சென்ற ஆயத்துகளுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு என்ன, கனெக்ஷன் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். வாருங்கள் இப்பொழுது ஆயத்துடைய அர்த்தத்தை காண்போம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கமா அர்சல்னா ஃபீக்கும் ரசூலம் மின்கும். கமா அர்சல்னா ஃபீக்கும் ரசூலம் மின்கும். அவ்வாறே உங்களுக்கு நம் வசனங்களை ஓதி காண்பித்து உங்களை பரிசுத்தமாக்கி வைக்கவும் உங்களுக்கு வேதத்தை ஞானத்தையும் கற்பித்து நீங்கள் அறியாதவற்றையும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு தூதரை உங்களிலிருந்தே நாம் அனுப்பி வைத்தோம். கமா அர்சல்னா ஃபீக்கும் ரசூலம் மின்கும் யத்லு அலைக்கும் ஆயாத்தினா, நம்முடைய அத்தாட்சிகளை உங்களிடம் ஓதி காண்பிப்பதற்கு, யுஸக்கீக்கும் உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு, யுஅல்லிமுக்குமுல் கிதாப உங்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுப்பதற்கு, வல் ஹிக்மத இன்னும் ஞானத்தை கற்றுக் கொடுப்பதற்கு, யுஅல்லிமுக்கும் இன்னும் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு, மாலம் தகூனு தஅலமூன் நீங்கள் எதையெல்லாம் அறியாதவர்களாக இருந்தீர்களோ அவைகள் அனைத்தையும் கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி உங்களிலே நாம் ஒரு ரசூலை அனுப்பி வைத்தோம். ரசூல் அனுப்பப்பட்டதுடைய தெளிவான நோக்கத்தை அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். சரி, ஃபத்குரூனி அஸ்குர்கும் வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன். நம்பிக்கையாளர்களே, ஆகவே நீங்கள் என்னை நினைத்து கொண்டே இருங்கள். ஃபத்குரூனி நீங்கள் என்னை நினைத்து கொண்டே இருங்கள், நானும் உங்களை நினைத்து அருள் புரிந்து வருவேன். அஸ்குருக்கும் வஷ்குரூலி நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தி வாருங்கள். எனக்கு நீங்கள் நன்றி செலுத்தி வாருங்கள், எனக்கு மாறு செய்யாதீர்கள். வலா தக்ஃபுரூன். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஸ்தஈனூ பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா வ இன்னஹா யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஸ்தஈனூ பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இஸ்தஈனு உதவி தேடுங்கள், பிஸ்ஸப்ரி பொறுமையாக இருப்பதன் மூலம், பொறுமையை கொண்டு உதவி தேடுங்கள், வஸ்ஸலா இன்னும் தொழுகை மூலம் உதவி தேடுங்கள். இன்னல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹு தாலா மஅஸ் ஸாபிரீன் பொறுமையாளர்களோடு இருக்கிறான். வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாத். அதாவது இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பொறுமையை கொண்டும் தொழுகை கொண்டும் உதவி தேடுங்கள், நிச்சயமாக அல்லாஹு தாலா பொறுமையாளர்களோடு இருக்கிறான். பொறுமையாளர்களோடு, அதாவது நம்பிக்கையாளர்களே, நீங்கள் உங்கள் முயற்சிகளில் வெற்றி அடைவதற்காக நீங்கள் பல விஷயங்கள் முயற்சி செய்றீங்க, அந்த முயற்சிகளில் வெற்றி அடைவதற்காக வேண்டி பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான். வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாத். அல்லாஹுடைய பாதையில் போர் புரிந்து எதிரிகளால் வெட்டப்பட்டவர்களை இறந்தவர்கள் என கூறாதீர்கள். பல் அஹ்யாவும் வலாக்கின் லா தஷ்உரூன். மாறாக அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள்,
ஆனால் அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள மாட்டீர்கள். பல் அஹ்யாவும் வலாக்கின் லா தஷ்உரூன். وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. وَلَنَبْلُوَنَّكُمْ, நம்பிக்கையாளர்களே, பயம், பசி, மேலும் பொருட்கள், உயிர்கள், கனிவர்க்கங்கள் ஆகியவற்றில் நஷ்டத்தை கொண்டு நிச்சயமாக நாம் உங்களை சோதிப்போம். وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ. வஸ்ஸமராத் என்றால் நக்சிமில் அம்வாலி வலன்ஃபுசி வஸ்ஸமராத், உயிர்களை பறிப்பதன் மூலமும், சமராத்னா பழங்கள், கனிவர்க்கங்கள் ஆகியவற்றின் நஷ்டத்தை கொண்டு நிச்சயமாக நாம் உங்களை சோதிப்போம். நபியே, இச்சோதனைகளால் ஏற்படும் கஷ்டங்களை சகித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்தி கூறுவீராக. வபஷிரி சாபிரீன். அப்ப இந்த சோதனைகள் எல்லாம் வருகிறது. உயிர், பயம், உணவு, அதாவது பசி, பொருள் சேதம், உயிர் சேதம், விளைச்சல் விவசாய சேதம், கனி வர்க்கங்கள்ல சேதம், இதெல்லாம் ஏற்பட்டாலும் பொறுமையாக இருக்கக்கூடியவர்களுக்கு வபஷிரி சாபிரீன், பொறுமையாளருக்கு நபியை நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள். அல்லதீன இதா அசாபத்துஹும் முசீபா. அல்லதீன் அவர்கள் எத்தகையவர் என்றால், சோதனைக்குள்ளாகும் அவர்கள் தங்களுக்கு எத்தகைய துன்பம் ஏற்பட்ட போதிலும் நிச்சயமாக நாம் அல்லாஹுக்காகவே இருக்கிறோம், நிச்சயமாக நாம் அவனிடமே மீளுவோம் என கூறுவார்கள். அல்லதீன இதா அசாபத்தும் முசீபா, ஏதேனும் சோதனை அவர்களுக்கு ஏற்பட்டால் காலு சொல்லுவாங்க, இன்னா லில்லாஹ் வ இன்னா இலைஹி ராஜிஊன் உலாயிக அலைஹிம் ஸலவாத்து மிர் ரப்பிஹிம். அவர்கள் மீதுதான் அவருடைய இறைவனிடமிருந்து மன்னிப்பும் புகழுரைகளும் கருணையும் ஏற்படுகின்றன. உலாயிக அலைஹிம் ஸலவாத்து மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மத்துன் வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன். மேலும் அவர்கள்தான் நேரான வழியையும் அடைந்தவர்கள். பசியை கொண்டு சோதிக்கிறான், அதுக்கு பொறுமையா இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்யறான், பொறுமையா இருந்தவங்களுக்கு சுப செய்தி சொல்றான். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் சரி, அவனுடைய கிருபையும் அருளும் அவர்களுக்குத்தான் உண்டாகும். யார் இந்த மாதிரி சோதனைகள் ஏற்படும் பொழுது பொறுமையாக இருக்கிறார்களோ, பொறுமையை கடைபிடித்து தன்னை புலம்புவதை விட்டும் அதே போன்று பதட்டப்படுவதை விட்டும் பாதுகாப்பாக இருக்கிறார்களோ, பொறுமையாக இருக்கிறார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இது போன்ற வெகுமதிகள், சன்மானங்களை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் உலாயிக ஹுமுல் முஹ்ததூன், அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள் என்பதாக அல்லாஹு தாலா தெளிவாக கூறிவிட்டான். அப்ப நேர்வழி பெற்றவர்கள் அவர்கள்தான் என்பதையும் அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப இந்த ஆயத்துகள் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் என்ன? இந்த ஆயத்துகள் மூலம் முதலாவது விஷயம், அல்லாஹு தாலா ரசூலை அனுப்பி நமக்கு சங்கை செய்கிறான். அந்த ரசூல் வந்து என்ன செய்யறாங்க, ஆயத்துகள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை ஓதி காண்பிக்கவும், நம்ம மக்களை தூய்மைப்படுத்தவும், வேதங்களையும் ஹிக்மத்தையும் கற்றுக் கொடுக்கவும் செய்கிறார்கள். மேலும் அல்லாஹ் சொல்றான், என்ன நினைச்சு பாருங்க, உங்களை நினைச்சு பார்க்குறேன். அடுத்ததாக சோதனையை உதவிங்கிறது தொழுகை, பொறுமையை கொண்டு தேடுங்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய பாதையில கொலை செய்யப்பட்டவர்கள் என்பதாக சொல்லாதீர்கள், அவர்கள் உயிரோடு தான் இருக்கிறாங்க, நீங்க விளங்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய சோதனைகள், அந்த சோதனையின் மீது பொறுமையாக இருந்தால் அதற்குரிய சுப செய்தி உங்களுக்கு உண்டு. அது மட்டும் அல்லாமல் பொறுமையை காத்தவருக்கு அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் அருளும் கிருபையும் அதெல்லாம் உண்டு. அதோடு மட்டுமல்ல, அவர்கள்தான் நேர்வழி அடைந்தவர்கள் என்பதையும் அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிக்கிறான். பெரிய புகழ அல்லாஹ் என்ன செய்யலாம், புகழ்றான். சரி, இப்போ இதனுடைய விளக்கங்கள் என்ன, இதற்கு இந்த ஆயத்திற்கு மத்தியில், சென்ற ஆயத்துக்கு மத்தியில் உள்ள தொடர்பு என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். பாருங்கள், கிதாபிற்குள் செல்லலாம். قال الله تعالى كما أرسلنا فيكم رسولا منكم إلى وأولئك هم المهتدون. அப்போ 151வது ஆயத்திலிருந்து 157வது ஆயத்து வரைக்கும் உள்ள விஷயங்களை, பாடங்களை தான் பார்க்க போகிறோம். சரி, ஆயத்துகளை பார்க்க போகிறோம். அல் முனாசபத், முதலாவது ஆயத்துகளுக்கு மத்தியுள்ள தொடர்பு, கனெக்ஷன். இப்போ சென்ற பாடங்களில் என்ன ஆயத்துகள் சம்பந்தமாக பேசப்பட்டது என்பதை பார்த்தோமே என்றால், முன்னுள்ள ஆயத்துகள்ல கிபிலா சம்பந்தமான விஷயங்கள் பேசப்பட்டது.
கிபிலாவுடைய விஷயங்கள். அது மாதிரி ஹக் என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடியதுதான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அப்போ அந்த ஹக்குடைய விஷயத்துல தான் இந்த கிபிலாவுடைய விஷயம் இருக்குது. இந்த கிபிலாவின் விஷயத்துல யூதர்கள் நசாராக்கள் உங்களை குழப்புவார்கள், நீங்கள் உறுதியாக இருங்கள். அதேபோல் மூமீன்களே, நீங்களும் உறுதியாக இருந்து அல்லாஹு தாலா எதை கிபிலாவென நிர்ணயித்திருக்கிறானோ அதன் பக்கமே உங்கள் தொழுகைகளை ஆக்கிக் கொள்ளுங்கள். எங்கு சென்றாலும் எங்கு இருந்தாலும் அதுதான் உங்களுக்கு கிபிலா என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பித்தான். அடுத்ததாக அவர்களை எந்த நிலையிலும் பயப்படாதீர்கள், என்னை பயப்படுங்கள் என்பதாக அல்லாஹ் சொன்னான். அப்போ அவனை பயப்படுவதன் மூலம் ஏற்படக்கூடிய விளைவு என்ன? அல்லாஹ்வுடைய அச்சத்தால் ஏற்படக்கூடிய விளைவு என்ன? அல்லாஹு தாலா நமக்கு ரஹ்மத்தையும் கிருபையையும் கருணையும் பொழிவான். சரி, முனாசபத், தோதுவான தோது என்னது அப்படின்னு சொல்லி சொன்ன தொடர்பு. பதாத்தில் ஆயாத்துல் கரீமத்து, சங்கையான ஆயத்துகள் ஆரம்பமானது பி முகாத்தபத்தில் மோமினின், மோமீன்களை சுட்டி காட்டுவதை கொண்டு, மோமீன்களை முன்னிறுத்தி பேசுவதை கொண்டு இந்த சங்கையான ஆயத்துகள் ஆரம்பமாச்சு. ததுக்கீரகும், இன்னும் அவர்களுக்கு உபதேசம் செய்து நினைவு கூடுதல். பி நிஅமத்தில்லாஹில் உத்மா அலைஹிம், மோமீன்கள் மீது அல்லாஹு தாலா வழங்கி இருக்கக்கூடிய பெரிய பெரிய நியாமத்துகளை நினைவு கூறுவதை கொண்டும் ஆரம்பமானுச்சு. ததுக்கீரிஹிம், அவர்களை ததுக்கீரிஹிம் முகாத்தபத்தில் மோமினீன ததுக்கீரிஹிம், அவர்களுக்கு நினைவூட்டுவது. எதை? பி நிஅமத்தில்லாஹில் உத்மா, அல்லாஹுடைய பெரிய பெரிய நியாமத்துகளை நினைவூட்டுவதை கொண்டும் ஆயத்துகள் ஆரம்பமானது. அலைஹிம், அவர்கள் மீது. எந்த உதாரணமாக கமா அரசல் நஃபீக்கும் ரசூலம் மின்கும் எத்துலா அலைக்கும், அப்போ அவர்களுக்கு அல்லா தலா பெரிய பெரிய நியாமத்துகளை கொடுக்குறான். அந்த விஷயத்தை கொண்டு என்ன செஞ்சா? அல்லாஹ் நினைவூட்டுவதை கொண்டு ஆரம்பிச்சான். அதே மாதிரி பிபி அசத்தி ஹாத்திமில் முர்சலின், ரசூல்மார்களுடைய முத்திரையான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்புவதை கொண்டு என்ன செஞ்சான்? அல்லாஹ் உங்களுக்கு அந்த பெரிய நியாமத் அல்லா தலா என்ன வழங்கினான். அல்லாவுடைய பெரிய பெரிய நியாமத்துக்களை நினைவு கூர்னா எதை கொண்டு? இன்னும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இறுதி முத்திரை, கடைசி நபியான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அவர்கள் அனுப்புவது சம்பந்தமான விஷயத்தை சொல்வதன் மூலமும் இந்த ஆயத்தை ஆரம்பிச்சிருக்கான். அதாவது கமா அரசல்னா ஃபீக்கும் ரசூல மின்கும் எத்லு அலைக்கும் ஆயாத்தினா யுஸக்கீக்கும் வயுஅல்லிமுக்கும் அல் கிதாப வல் ஹிக்மத வயுஅல்லிமுக்கும் மா லம் தகூனு தஅலமூன் என்பதாக ஃபத்குரூனி அத்குருக்கும் வஷ்குரூலி என்பதாக அல்லாஹ் சொல்றான். சரி, بعد أن تحدثت الآيات السابقة عن بني إسرائيل, இதற்கு பிறகு அன் தஹத்தஸத்தில் ஆயாத்து சாபிகா, முந்தைய ஆயத்துகள் பேசியதற்கு பின்னால் எதை பற்றி, யாரை பற்றி? பனி இஸ்ராயில். அப்போ இதில் முந்தைய ஆயத்துகள் பனி இஸ்ரேலர்களை பற்றி முந்தைய ஆயத்துகளிலே பேசப்பட்டதற்கு பின்பாக, அங்கெல்லாம் பேசி முடிச்சதுக்கு பின்பாக நபிமார்களை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்படுவது சம்பந்தமாக, இன்னும் உங்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த உயர்ந்த வகையான நியாமத்துகளை பற்றி நினைவு கூறுவது சம்பந்தமாக மோமின்களை முன்னோக்கி அல்லாஹ் சொல்வதை பார்த்தோம். சரி, وذكرت بالتفصيل نعم الله عليهم. ذكرتன்னு சொல்லலாம், அதாவது தஹத்தஸத் மாதிரி ذكرت بالتفصيل, அதாவது இன்னும் என்னது? நினைவு கூறுவதை கொண்டு, பித்தப்சீல் விளக்கமாக சொல்வதை கொண்டு, நிஅமல்லாஹி அலைஹிம், அந்த பனி இஸ்ரவேலர்கள் மீது அல்லாஹு தஆலா வழங்கிய நியாமத்துகளினுடைய விளக்கங்களை, அதை விலாவரியாக சொன்னதற்கு பின்பாக. அப்போ பனி இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் தஆலா முந்தைய ஆயத்துக்களை பற்றி, அதில் பனி இஸ்ரவேலை பற்றி பேசின விஷயங்களுக்கு பின்னாகவும், அதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய நியாமத், அதாவது விளக்கமான முறையில் யாருக்கு? பனி இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த நியாமத்தை விளக்கமான முறையில் சொன்னதற்கு பின்னாடி, எப்படிப்பட்ட நியாமத்? அல்லத்தி, அந்த நியாமத்துகளை காபலூஹா, அவர்கள் அதற்கு ஈடு கொடுத்தார்கள், அதற்கு எதிர்ப்பு தெரியும், அதாவது அதற்கு முகாபலா செய்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்னை அவர்கள் தர இவர்கள் ஒன்னை கொடுக்குறாங்க, ஆனால் கொடுக்கக்கூடிய பொருள் வித்தியாசம் இருக்கு. அல்லத்தி எப்படிப்பட்டது? காபலூஹா, அவர்கள் அதை எதிர்கொண்டார்கள். பில் ஜுஹூதி, மறுப்பதை கொண்டும், ஒல் குஃப்ரானி, நிராகரிப்பதை கொண்டும், ஃபீமா யசீது அலா சலாசி சூரத்தில் கரிமத், அலா சுலுசி சூரத்தில் கரிமத்,
மறுப்பதை கொண்டும் நிராகரிப்பதை கொண்டும் அதை என்ன செய்றாங்க, எதிர்கொள்கிறார்கள். அப்போ ஒன்று இருக்குது, எப்படி இருக்கணும் அசல தாத், ஏற்றுக்கொள்றது, கபூலை கொண்டும் ஷுக்குரை கொண்டும் என்ன செய்யணும், அதை எதிர்கொள்ளணும். ஆனா இவர்கள் அதற்கு நேர் மாற்றமாக கபூலியத்துக்கு பதிலா மறுப்பு, ஏற்றுக்கொள்றதுக்கு பதிலா மறுக்கிறது. அதேபோல் அதேபோல் அதாவது நன்றி செலுத்துவதற்கு பதிலாக நிராகரிப்பை கொண்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஃபீமா யசீது அலா சுலுசி சூரத்தில் கரிமதி, சங்கையான சூறால மூன்றில் ஒரு பகுதியை விட அதிகமானது. அதிகமானது எதை பற்றி சொல்லப்படுது? பனி இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹு தலா கொடுத்த நியாமத்துகளையும் அவர்களை பற்றியும் முந்தைய ஆயத்தில் பேசப்பட்டுச்சு. அதை அவர்கள் எதிர்கொண்ட விதம், அதாவது நன்றிக்கு பதிலாக நிராகரிப்பையும் நன்றி கெட்ட தன்மையும் ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக மறுப்பையும் தெரிவித்த அவர்களுடைய விஷயங்கள் சூறாவில் மூணில் ஒரு பகுதியாக அதைவிட அதிகமாக பேசப்படுகிறது. வகத் அத்ததல் குர்ஆனுல் கரீம், குர்ஆனே கரீம் எண்ணுகிறது ஜராஇமஹும், அவர்களுடைய குற்றங்களை. குர்ஆன் வரிசையா என்னது, அவங்க செஞ்ச குற்றங்கள் ஒவ்வொன்றையும் சொல்லிச்சு ஆரம்பத்திலிருந்தே. நம்ம அடிக்கடி ஞாபகப்படுத்துறது தான். அல்லாஹ் நியாமத்தை ஞாபகப்படுத்தினா, முதல் ஞாபகம் பெரிய ஒரு ஞாபகத்து ஃபிரௌன்ட்டு இருந்து அவங்கள காப்பாற்றியது. ஃபிரௌன்ட்டு இருந்து 2-3 முறை. முதல்ல அவங்க பெண்களை அடிமைப்படுத்துகிறான், ஆண்களை கொலை செய்கிறான். அங்கே அல்லாஹ் என்ன செஞ்சான், மூசா அலைஹிஸ்ஸலாம் மீது காப்பாற்றி கடலை கடக்க செஞ்சான். ஏன்னா செங்கடலை கடக்க செய்து காப்பாற்றினான். அதே போல் அவங்களுக்கு எல்லா விதமான நியாமத்துகள், அவங்களுக்கு சொர்க்கத்திலிருந்து உணவை இறக்க வச்சான். தண்ணீர் தேவைப்படும் போது அவங்களுக்கு தண்ணீர் கிடைக்கிறதுக்கு நபியை கூடயே வைத்தான். அதே போல் என்னது, கார் மேகத்தை கொண்டு, வான மேகத்தை கொண்டு அல்லாஹ் அவர்களுக்கு குடைபிடிக்க செய்தான். இதெல்லாம் செஞ்சும் இன்னும் நிறையா சொல்லிக்கொண்டே போகலாம். அனைத்தும் செய்ய 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 அவர்கள் செய்தது என்ன, அதற்கு நேர்மாற்று. அல்லாஹ்வுடைய அப்போ அவங்க அதுக்கு என்ன செய்கிறாங்க, மண்ணு செல்வா கொடுத்ததுக்கு பெரிய நியாமத்து, அதுக்கு நன்றி செலுத்தணும். ஆனால் என்ன செய்கிறாங்க, எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு ஒரே உணவு சாப்பிட்டு செழிச்சு போச்சு, அதனால வக்கிசாயா ஃபுமியா அதசியா, பருப்பு, வெள்ளரி பிஞ்சு, வெள்ளைப்பூடு, வெங்காயம், இப்படி ஒரு சாதாரண ஒரு தாழ்வான உணவை கேட்குறாங்க. அதுக்கு அடுத்து ஹித்தத்துன்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்குள்ளே போங்கன்னு சொல்லலாம், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் சொல்லிட்டு. ஆனால் ஹிந்தத்துன் கோதுமை என்பதாக சொல்லிக்கொண்டு நுழைந்தார்கள். அதே போல் தங்களுடைய கைகளால் வேதத்தை எழுதி இது உண்மையான வேதம் என்பதாக பொய் சொன்னார்கள். அதுபோன்று ஒவ்வொரு விஷயத்திலையும் அல்லாஹ் தஆலா ஒன்று சொன்னால், கொடுத்தான்னு சொன்னால் அதுக்கு அவங்க என்ன செய்யணும், நன்றி செலுத்தணும். மாறாக அதுக்கு நேர் எதிர்ப்பு, அதே மாதிரி பிடிவாதத்தை கொண்டு இது பண்ணாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா என்ன செய்யணும், அவங்களுடைய குற்றங்களை எல்லாம் வரிசையாக கூறிக்கொண்டே வருகிறான். அத்ததல் குர்ஆனுல் கரீம் ஜராயிமஹும், அவளுடைய பாவங்களை, அவளுடைய குற்றங்களை, அவளுடைய விஷயங்களை குர்ஆன் தெளிவாக எடுத்து சொல்கிறது. யத்தபிரனா படிப்பினை பெறுவதற்காக வேண்டி, வயத்தஅல்ல பிஹா, அதை கொண்டு உபதேசம் அடைவதற்காக வேண்டி அல் முஃமினூன். அப்போ இதை சொல்றதின் நோக்கம் என்ன, இதன் மூலம் மோமீன்கள் உபதேசம் பெற வேண்டும். அது மட்டுமல்லாமல் இதன் மூலம் படிப்பினை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு தாலா பனி இஸ்ரவேலர்களுடைய அந்த குற்ற செயல்கள் அனைத்தையும் தெளிவாக எடுத்து சொல்லிக் கொண்டே வருகிறான். வரிசையாக குர்ஆனில் அடுக்கி கொண்டே வருகிறான். அதோடு அதற்கு முன்பாக அவர்கள் அந்த நியாமத்துகளுக்கெல்லாம் எவ்வாறு எதிர்கொண்டார்கள், மறுப்பை கொண்டும் வெறுப்பை கொண்டும் மாறு செய்தலை கொண்டும் நிராகரிப்பை கொண்டும் அவர்கள் எதிர்கொண்டார்கள். சரி, இதெல்லாம் அல்லாஹ் சொல்லிட்டான். அப்போ இந்த பனி இஸ்ரவேலரை பற்றி அல்லாஹ் வரிசையாக அவங்களுடைய விஷயங்களை சொல்றது நோக்கம் என்ன, அவர்களுக்கு அதாவது ஒரு உபதேசம் மூமின்களுக்கு கிடைக்கணும் என்பதற்காகவும் மூமின்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காகவும் அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிக்கின்றான். சரி, வலம்மா இன்தஹல் ஹதீசு அனில் யஹூத், அதாவது வலம்மா இன்தஹல் ஹதீஸ் முடிந்ததற்கு பின்பாக, அனில் யஹூதிகளை பற்றி உள்ள பேச்சுக்கள் அனைத்தும் முடிந்துச்சு. பாத தாலிக்கல் பயானில் வாலிஹ், தெளிவான விளக்கமான தெளிவான விஷயங்களுக்கு பிறகு யகூதிகளை பற்றிய பேச்சு என்பது முடிந்துவிட்டு. அப்போ இவ்வளோ நேரம் யகூதிகளை பற்றி தான் பேசி கொண்டிருந்தான். மோமீன்களுக்கு அந்த நியாமத்தை கொடுத்ததுக்கு பிறகு அதாவது மோமீன்களுக்கு
இந்த விஷயத்தெல்லாம் சொன்னதுக்கு பிறகு அப்போ யகுதிகளுடைய பேச்சை எல்லாம் முடிச்சிட்டு எப்படி முடிச்சா பாத தாலிக்கல் பயானில் வாதிஹ் லம்மா இன்தஹா அல் ஹதீஸ் அல் யஹூதி. இப்போ யகூதிகளை பற்றி பேசி முடிச்சதுக்கு பிறகு அதற்கு பின்னால் பயானுல் வாதிஹ், அதாவது விளக்கமான ஒரு பயான். ஜா இப்போ தெளிவாக எடுத்து சொன்னதுக்கு பிறகு என்ன செய்யறான், எடுத்து சொன்னதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா தௌர ததுக்கீரில் முஃமினீன், ஜா دور التذكير للمؤمنين من نعم الجليلة. வலம்மா இன்தஹல ஹதீஸு, பேச்சு முடிஞ்சதற்கு பிறகு யாரை பற்றி யகூதி பற்றி பேசி முடிச்சதுக்கு பிறகு பாத தாலிக்க, அதற்கு பிறகு பாத தாலிக்கல் பயானில் வாதி, தெளிவான விளக்கமான பேச்சிற்கு பிறகு ஜா தௌரு ததிக்கிரில் முமினின், ஜா வந்தது தௌருல் ததிக்கீர், அதாவது உபதேசம் செய்யக்கூடிய அந்த பிரீடு நேரம் வந்துச்சு. யாருக்கு? முமின்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய அந்த பிரீடு, அந்த விஷயம் வந்து விட்டது. இந்நியாமில் ஜலீலத்தி, அவனுடைய கண்ணியமான நியாமத்துகளை கொண்டு, அல்லாஹ் தன்னுடைய கண்ணியமான நியாமத்துகளை கொண்டு மோமினுக்கு நினைவூட்ட வேண்டிய நேரம் வந்து விட்டது. தஷியாத்தில் ஹக்கீமியத்தி, நுணுக்கங்கள் நிறைந்த ஷரியத்துடைய சட்டங்களை கொண்டும் மோமின்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய அந்த நேரம் வந்துவிட்டது. அல்லது எப்படிப்பட்டது? மிக அதை கொண்டுதான், அந்த தஷியத்தில் ஹிக்மி, அந்த உயர்ந்த ஹிக்மத்தை கொண்டுதான் சாதத்துகும் வித்தாரேன், அவர்களுடைய ஈடேற்றம் என்பது வித்தாரன், இந்த உலகத்திலேயும் மறுமையிலையும் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த உலகத்திலையும் இருக்குது, இந்த உலகத்திலையும் இருக்குது, மறுமை இரண்டு உலகத்திலையும் அவர்களுக்கு பாக்கியம் என்பது இருக்கிறது. இதுக்கு பின்பாக ஷரியத்துடைய ஹிக்மத்தான சட்டங்கள், இன்னும் கண்ணியமான அல்லாஹ்வுடைய நியாமத்துகளை மோமின்களுக்கு அல்லாஹு தஆலா எடுத்து சொன்னதுக்கு பிறகு மோமின்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய பெரிய வெகுமதி, இதன் மூலம் ஷரியத் மூலமாக, இந்த ஷரியத் மூலமாக அதாவது கிடைக்கக்கூடியது என்ன? சாதத்து இத்தாரேன், அதாவது உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி உயர்ந்த நியாமத்துகளை அவர்கள் பெறக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இதான் இரண்டு ஆயத்துகளுக்கு மத்தியில் உள்ள தொடர்பு. இப்போ ஆரம்பத்தில் அல்லாஹ் தஆலா காஃபிர்களை பற்றி சொல்லி கொண்டிருக்கும் போது அதாவது முதல்ல ஆரம்பிக்கிறது அவங்க என்ன செய்கிறாங்க, அதாவது மோமின்களுக்கு முகாத்த பண்ணி தான் சொல்கிறான் ரசூல் அனுப்பின விஷயம்லாம் பேசுகிறேன். எதுக்கு பற்றி யூதர்களை பற்றி யகுதிகளை பற்றி பேசி முடிச்சதுக்கு பிறகு அவங்க செஞ்ச மறுப்பு, அவங்க செஞ்ச அட்டூழியம், அவங்களுடைய குற்றங்கள் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. அவங்களுடைய பேச்சை முடிச்ச பிறகு மோமினை நோக்கி என்ன செய்கிறான், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், என்ன செய்யுங்க, இந்த விஷயங்களை சொன்னதுக்கு பிறகு தான் அல்லாஹ் என்ன செய்கிறான் அவங்களுக்கு, அதாவது இந்த ஆயத்துக்களை சொல்லி முடிச்சதுக்கு பிறகு, இந்த ஆயத்துக்கு அதாவது யகுதிகளுடைய விஷயங்களையும் சொல்லி முடிச்சதுக்கு பிறகு மோமின் பக்கம் கவனம் செலுத்தி மோமின்களுடைய நியாமத்தில் எல்லாம் நினைவு கூறி அதே மாதிரி அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஷரியத்துடைய விஷயங்களை நினைவு கூறுறான். இதை கொண்டு உங்களுக்கு இம்மை மறுமையுடைய பாக்கியம் கிடைக்கும் என்பதை அல்லாஹு தாலா மோமின்களுக்கு உபதேசமாக கூறுகிறான். எனவே இது நமக்கும் பெரிய ஒரு உபதேசம்தான். குர்ஆன் நமக்கு முன்னால் இருக்கின்றது. இந்த கலாமுல்லாவினுடைய இந்த விஷயங்களை நாம் அறிந்து அதை படித்து அதனுடைய விளக்கங்களை புரிந்து பிறருக்கும் எத்தி வைக்க வேண்டும். அதை கொண்டு அல்லாஹ் தஆலா இம்மை மறுமையிலே உயர்ந்த சாதத்தை தந்து அருள் புரிய வேண்டும். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.